Hi friends, welcome to our channel Tanchika Lifestyle. இன்னைக்கு வீடியோனா எங்கள் வீட்டில் வந்து ஹோட்டல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஹோட்டல் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனல் யாரும் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பில் பட்டன் டச் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் புது வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ அட்டன் பண்ணி நீங்கள் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் வந்து ஹோட்டல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஹோட்டல் அப்பா பாஸ்போர்ட். ஓகேங்களா, அந்த ஹோட்டல் தான் இருக்குது. உங்களுக்கு எதனா ஃபங்க்ஷன், காது குத்துற ஃபங்க்ஷன், ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன், கல்யாணம், அப்புறம் வீடு கொடுத்தணும், அப்புறமேட்டு வந்து நெக்ஸ்ட்டு நான் ஒரு மேரேஜ்க்கு அதெல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா 2 கடை வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் நீங்கள் வந்து நான்வெஜ்ஜோ இல்லை வெஜ்ஜோ சாப்பாடு ஆர்டர் கொடுக்குறது, அதுக்கப்புறம் காரியத்தில் டிஃபன் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த டிஃபன்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து செஞ்சு தருவோம். ஓகேங்களா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணி வந்து பேசிக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி கான்டாக்ட் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் கொடுத்துட்டு அவங்க பாஸ்போர்ட் இது கொடுத்துட்றேன். பாஸ்போர்ட் கடையோட நேமை கொடுத்துட்றேன். நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க கிளியராக டீட்டெயிலாக சொல்லிவிடுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது யார் நடத்துறதுன்னா எங்கள் தாத்தா இருந்தார், தாத்தா நடத்தினார். அப்புறம் தாத்தா இருந்தாங்க, அப்புறம் ஆயா நடத்துனாங்க, ஆயா இருக்காங்க, ஆயா இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமா நடத்தியிருந்தார். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக எங்கள் சித்தி வந்திருக்காங்க. இப்போ இந்த சித்தி தான் இப்போ வந்து இந்த கடையை ரன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதனா ஆர்ட்ரு வேணும்னா எங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் முடிச்சு கொடுப்போம். எங்கே இருந்தாலும் வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வருவோம். ஓகேங்களா, நீங்கள் எந்த டீட்டெயில் இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. அவங்க நம்பர் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துட்றேன் கீழே. ஓகேங்களா, நான் இந்த எல்லா வீடியோவில் நான் சொல்லணும் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னால் சொல்ல முடியல, அதெல்லாம் இப்போ தனி வீடியோவாக நான் போடுறேன். நீங்கள் அது மாதிரி என்ன ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நாங்கள் வந்து செஞ்சு தருவாங்க. நான் கிடையாது, அவங்க வந்து செஞ்சு தருவாங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக செஞ்சு தருவாங்க. எங்கள் சித்தி பிரியாணி செம்மையாக செய்வாங்க. அப்புறம் எல்லாமே சூப்பராக தான் செய்வாங்க. டேஸ்ட்டு இன்றைக்கி நான் கடமா பிரியாணி செய்ய சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, கடமாவில் முட்டை போட்டு செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, அதெல்லாம் திருப்பி பார்த்துட்ருக்கா. ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் எங்கள் ஊர் சைடு சென்னை சைடு வந்தீங்கன்னா, சென்னையில் லொக்கேஷன் எங்கே சொல்கிறதுனா மீஞ்சூர் வந்துட்டு ஊருக்குள்ளே பழவேற்காடு. மீஞ்சூரோட தேவையில்ல, பழவேற்காடு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். பழவேற்காடில் திருவிழாவாயில்னு ஒன்று இருக்குது. பழவேற்காடுக்கு போகிறதுக்கு நடுவில் திருவிழாவாயில் இருக்குது. திருவிழாவாயில் வந்துட்டு அப்பா பாஸ்போர்ட் சொன்னாலே அவங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க. அந்த கடையில் வந்து நீங்கள் நேர்லேயே கூட பார்த்து பேசிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுனாலும் பேசிக்கலாம். ஓகேங்களா, நேரில் பார்த்து பேசுனீங்க இன்னும் நல்லது. அதே மாதிரி ஃபோன் பண்ணி பேசினா பேசிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நேரில் வந்து நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நேரில் வந்துட்டு அவங்க செஞ்சு கொடுக்கறத டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஓகே டேஸ்ட்டாக இருக்குது, அப்போ இவங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதனால் ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து கூட கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து எல்லாமே ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவாங்க. ஓகேங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி உங்களுக்காக தனியாக வீடியோ போடுறேன், வேறு எதுவும் கிடையாது. எங்கள் தாத்தா இருந்ததுலேருந்து அவங்க வந்து 7 வருஷம் ஆகுது. ஸோ அதனால் தாத்தா இருந்ததில் இந்த கடையை வச்சு நாங்கள் நடத்துகிறோம். சரி, நம்ம யூடியூப் வந்து சரி போடலாம் யூடியூப்பில், ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இருப்பீங்க சொல்லிட்டு யூடியூப்பில் போடுறேன். நீங்கள் வேணும்னா உங்கள் வீட்டில் எதனா ஃபங்க்ஷன்னா நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு காது குத்துற ஃபங்க்ஷன் இருக்குது. எங்கள் வீட்டில் என் வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்குல்ல, என் பொண்ணுங்க. அதனால் ஒரு காது குத்துற ஃபங்க்ஷன் தை மாதம் ஒன்று இருக்குது, அது பண்ணணும். அது வந்து சரி அதுக்குள்ளே வேலைக்கு எங்கன்னா போகலான்னா பாப்பா விடணும். எங்கள் சித்தியை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்ல நான். அதனால் வேலைக்கு போய் வீட்டை பெறுறதா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களும் எவ்வளோ தான் பார்ப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா நான் இதுவரை யாருக்கும் கஷ்டம் கொடுத்தது கிடையாது, இப்போயும் நான் கஷ்டம் கொடுக்கல. இருந்தாலும் நம்ம இருக்கிற இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தோம்னா அவங்க லோன் கட்டிப்பாங்க, எதனா பண்ணிப்பாங்கல்ல. ஸோ அதனால்
அதனால் கொஞ்சம் வேலைக்கு போகணும் ட்ரை பண்ணுறேன். போயிட்ட பிறகு நல்லா தான் இருக்கும். சரி அதனால தான் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் இல்லை சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லலாம். ஏன்னா உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க. அதே மாதிரி ஆர்டர் கொடுப்பீங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எனக்கு வந்து நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பர் தான். நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு. நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து எனக்கு ஃபேமிலி மெம்பராக நினைங்க. எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பராக பாருங்கள். ஓகேங்களா? நான் வந்து எப்படி சொல்கிறது உங்கள்கிட்ட தெரியல. நான் ஜாலியாக பேசுகிற பொண்ணு. ஜாலியானா ரொம்ப ஓப்பனாக பேச மாட்டேன். ஸோ அதனால் நான் எப்பவுமே பேசுகிறது நடந்தால் பேசுவேன். ஆனால் கோவம் மட்டும் டெரராக ஆயிடுவேன். என்னை பற்றி தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ எங்களுக்கு கான்டாக்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் பொருள். அதே மாதிரி நீங்கள் நேரில் வந்து கூட நீங்கள் பேசிவிட்டு அமௌண்ட்டு கற்றுட்டு போகலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அவங்க நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அவங்க நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் புது வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்.